approximately 10 acres. 10 acres and size வந்து 800 square feet, 1000 square, 500 square feet very tight. ஒரு ப்ராஜெக்ட்ல 200 யூனிட்ஸ் வருங்க. அந்த 10 ப்ராஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து 2000 யூனிட்ஸ் வரும்போது 2000 யூனிட்ஸோட ஆவரேஜ் பிரைசிங் பார்த்தா ஒரு 1500 1600 பிரைசிங். டோட்டல் ப்ராஜெக்ட் 1500 rupees per square feet pricing. So total பார்த்தா இந்த டோட்டல் 10 ப்ராஜெக்டோட காஸ்டிங் வந்து 300 crores. கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இன்னும் எவ்வளவு கஸ்டமர்ஸ் நீங்க தமிழ்நாட்டிலும் பெங்களூரு மும்பை எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி? டவுன்ஷிப் டெவலப்பர்ஸ்ன்றதால டவுன்ஷிப்புள்ள வந்து நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்கோம், அபார்ட்மெண்ட்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய பண்ணதால ஐ திங்க் வில் பி கிராசிங் அரௌண்ட் 7,000 8,000 கஸ்டமர்ஸ் மேல கிராஸ் ஆகிப்போம். பட் இந்த ஃபியூச்சர் வந்து இது வந்து லட்சங்களாம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு அதர் டெரிட்டரி அதர் ஸ்டேட்ஸ்க்கு போகும், அதர் லொகேஷன்ஸ் போகும். லொகேஷன்ஸ் மீன்ஸ் வந்து நீங்க வந்து மும்பை போறீங்க, மும்பைல வந்து மெயின் ஸ்ட்ரீம் என்ன பண்றீங்களா? லொகேஷன் வந்து எல்லாமே வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ். நாங்க பண்ணது ஈஸ்ட் ஆம்ல பண்ணது ஈஸ்ட் ஆம்ல வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு ஈஸ்ட் ஆம்ல வந்து சிஎம்பி நான் சொல்றது வெங்கமாக்கல் ஒரு பர்டிகுலர் லொகேஷன் சிஎம்பி லிமிட் ஆயிடுச்சு. ஸோ எங்களோட மெயின் ஏரியா எங்க க்ரோத் காரிடார்ஸ் இருக்கு, எங்க க்ரோத் ஆகுன்றது எங்களால் அசஸ் பண்ண முடியும். எங்களுடைய 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லேண்ட் மட்டும் பார்த்ததால எங்களுக்கு நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த லொகேஷன் வந்து வெல்வாஸ்டா. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்தாலும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் வராங்க. மக்கள் அவங்களோட கஷ்டப்பட்ட பணத்தை வந்து சேஃபா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வராங்க. இது நம்ம அபார்ட்மெண்ட் மாதிரி டிப்ரிசியேஷன் கிடையாது, ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டிங் தான் பிளாட்ல போறதால. ஸோ அதனால யாரும் எடுத்துட்டும் போக முடியாது. ஸோ அதனால சேஃபா இருக்கிறதால லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான காரிடார்ஸ் லொகேஷன் செட் பண்ணா கண்டிப்பா சேல்ஸ் ஸ்பீடா இருக்கும். அது அந்த ஃபென்டாஸ்டிக்கான லொகேஷன் சார். நீங்க பாத்தீங்கன்னா சர்ஜாப்பூர் ரோடு இருக்கு சார், பெங்களூர் சர்ஜாப்பூர் எடுத்துக்கோங்க. சர்ஜாப்பூர் பிரைஸ் ஒரு பார்டர் தாண்டினா நம்ம பாகலூர் சர்ஜாப்பூர் பிரைஸும் நம்ம கொடுக்குற தமிழ்நாடு பிரைஸும் வேற மாதிரி இருக்கும். ஆனா ப்ராடக்ட் அவ்வளவு நல்லா இருக்கும், கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்கும். அதை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. இங்க இருந்து நீங்க தூரம் சொல்றீங்க, பெங்களூர் இருந்து பார்த்தா பெங்களூர் தான், தமிழ்நாடு பெங்களூர் சார். சமீரா வந்து ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல ஹனுமான் இருக்கு, சன் ஆஃப் விண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பெனியோட நெட்வொர்க் ஆகுது சார். சைஸ் ஆஃப் தி கம்பெனி இஸ் தி சைஸ். Size of the company land wise பார்த்தா ஒரு 3000 acres of land parcels இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 crores range இருக்கும். 2000 crores range. வேதாந்தா போட்டது இதுல வந்து ஒரு பேஸ் இருக்கு நினைக்கிறேன், ஒரு பேஸ் சிங்கிள் பெட்ல ஒரு பேஸ். ஆமா ஆமா, இல்ல அதுக்கு அடுத்து அது வேதாந்தா இதுல இன்க்ளூட் பண்ணல, அது தனி. இது புது பேஸ் தனி. ஒருத்தர் எதை நம்பி வராங்க, ஃபர்ஸ்ட் வந்து லீகலா கரெக்டா இருக்குமா, அந்த லொகேஷன் இந்த பேப்பர்ஸ் லீகலா இருக்குமா, சேஃபான ஆள்கிட்ட இருக்குமா, அது எல்லாமே ஒரு டிக்கா போட்டு முடியும். கண்டிப்பா சமீரா இஸ் நாட் அ ஸ்மால் டைம் பிளேயர். ஒரு சின்ன ஒரு 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ பண்ணிட்டு அவங்களால கிடையாது. சமீரா டவுன்ஷிப் டெவலப்பர் அண்ட் சமீரா லேண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேல்யூ அடிஷன் பண்ணணுன்றதை எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எப்படி அங்க ஸ்கூல் எடுத்துட்டு வரலாம், எப்படி அங்க சீனியர் லிவிங் எடுத்துட்டு வரலான்ட்டு. சமீரா 117 நான் சொல்றது ஆவடியில வந்து 2200 ரூபாய்க்கு வாங்கின பிளாட் வந்து நீங்க 7000 ரூபாய் மேட்டர் ஆஃப் 5 to 6 இயர்ஸ்ல. ஈஸ்ட் தாம்பரத்துல வந்து 2800 ரூபாய் வாங்கின லேண்ட் நீங்க 5500 ரூபாய் நிற்குது. ஸோ வேல்யூ அடிஷன் தெரியுது. அந்த கிளைண்ட் மூலியமா ரெஃபரன்ஸ் தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 20-30% சேல் பிஃபோர் லான்ச்சுக்கு முன்னாடியே எங்களால சேல் பண்ண முடியுது. பெரிய வால்யூம்னா அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணதான் இந்த இத்தனை வருஷங்க. இதுதான் எங்களோட பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் தான் நினைக்கிறோம். இதை ஃபர்தரா எடுத்துட்டு போகலான்றதுதான் எங்களுக்கு. பீப்புள் ஆர் வெல்கமிங் அஸ். எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படி ஒரு லேண்டை ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணணும்னு. கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆயிட்டு இருக்கு, சினாரியோ நல்லா இருக்கு. இது நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகலாம்ன்றதான். கடந்த ஆட்சிகளோட இப்போ வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உங்களோட அப்ரோச் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு
எப்படி உங்களுக்கு உகந்த ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்களா? ஏற்கனவே உங்க கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க மற்ற கவர்மெண்ட் மாறினாலும் எப்படி இருக்கும்? எங்களை பொறுத்த வரைக்கும் சமீரா வந்து ஒரு 40 வருஷம் லெகசிங்க. 40 வருஷமா நாங்க இருக்கோம். எங்களுக்கு 40 வருஷமா இதான் எங்களோட வேலையை. ஒரு லேண்டை வெட் லேண்டை வாங்கணுமா, அது எப்படி என்ஓசி வாங்கணும், கலெக்டர் என்ஓசி தான் இருக்கு, எங்களுக்கு அக்ரி என்ஓசி வாங்கணும். ஸோ ப்ரொசீஜரை வந்து எங்களுக்கு கிளீனா தெரியும். டே இன் அண்ட் அவுட் வந்து ஒரு லேண்டோட தன்மை என்ன, அது என்னெல்லாம் அப்ரூவல் வாங்கணுன்றது ரெகுலர் தெரிஞ்சிடும். அந்த ப்ரொசீஜரும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னெல்லாம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ண முடியாதுங்க. இப்போ இவ்வளவு நாள் எங்களுக்கு ஃபாஸ்டா தான் அப்ரூவல் வந்துட்டு, இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருக்குதான் கரெக்டான சிந்தனை. தமிழ்நாடு விட்டு வெளியில போய் வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு. இப்போ அதர் பிளேசஸ்ல ஏதாவது டைப் பண்ற மாதிரி, டேக் ஓவர் பண்ற மாதிரி, அதர் உங்களை மாதிரி உள்ள ஒரு அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்குங்களா, இல்ல ஐடியா இருக்கா? இல்ல, we will welcome, we will look into it. அவங்களோட சினாரியோ எப்படிப்பட்ட கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் வந்து we will stick on that சமீராவோட பிராண்டோட தான் நாங்க போகிறோம் த்ரூ அவுட் இந்தியா. we will not change. அடுத்த ஸ்டேட் போனதால அங்க வேற ஒரு பிராண்ட் நேம் இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஐடியா இல்லை. ஸோ பிராண்ட் கண்டிப்பா அதே பிராண்ட் தான் இருக்கும். அந்த கொலாபரேஷன் ஒரு வைட்டலான கொலாபரேஷன். அதனால என் கஸ்டமருக்கு, நான் கூட்டு வர கஸ்டமருக்கு அதனால ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னா கண்டிப்பா அந்த கொலாபரேஷன் லுக் இன்டு இட். சார் வணக்கம் சார், ஜெயவேல் பேசுறேன் சார். சார் நம்ம செந்தில்வேல்னு சொன்னாங்க. ஸோ எங்களோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஆல் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபிலிட்டி செக்மெண்ட் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் 4-5 இயர்ஸ் நிறைய இந்த 1000 rupees per square feet, அதுக்கும் கீழே 750 rupees per square feet, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னும் we will continue to do that in certain locations. And அவங்க சொன்ன மாதிரி, because we are tying up with banks, NBFCs and other financial institutions, we ensure that கஸ்டமருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வாங்கணும்னு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 80-85% டெஃபரெண்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூ டு டு தட். தேங்க்யூ. இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் மீடியாவை அட்ரஸ் பண்ணதில்லை, ஸ்ட்ரெயிட்டா அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லா சேல்ஸ்ல வந்து ஆஃப் சேல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்க ஷோகேஸ் பண்ணிருக்க பிராண்ட் எல்லாம் உங்களோட மார்க்கெட்டிங் ஹெட் எல்லாம் வந்து டாப் பிளேஸ்ல இருக்கிறோம். ஸோ இவ்வளோ பேருக்கு டிவி போடுற மாதிரி, அதாவது மார்க்கெட்டிங் பட்ஜெட் அந்த மாதிரி நீங்க இதுக்கப்புறம் மற்ற லீடிங் அட்வர்டைசர்ஸ், லீடிங் கம்பெனி, சோ கால்ட் லீடிங் கம்பெனி சொன்னாலே அவங்க அட்வர்டைசர் மூலியமா தான் லீடிங் கம்பெனின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஜென்ரல் பப்ளிக்ஸ் தெரியாது. ஏன்னா நீங்க டிஎஸ்ஏ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ இதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை இதுக்கப்புறம் இனிமேல் எதிர்பார்க்கலாமா? சமீராவும் வந்து காம்படிட்டிவா வெளியில வருமா? இதை அவங்க கிட்ட கேட்காம ஏன் உங்ககிட்ட கேட்கறேன்னா கண்டிப்பா வருவாங்க. அந்த ஸ்கேல்ல வருவோம்னா டவுட், ஆனா கண்டிப்பா வருவோம். ஏன்னா எங்களோட ஸ்ட்ரென்த் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட்ல இல்ல. அவர் ஸ்ட்ரென்த் இஸ் இன் டெவலப்பிங் தி லேண்ட். ஓகே, சோ ஸ்கூல்ல அந்த மாதிரி, சோ அது மாதிரி நிறைய அது மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கும் வருவோம். we will expand ourselves, we will showcase ourselves, our strengths. கண்டிப்பா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் will make Sameera spoken outside, and அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ் தான் இந்த மீட்டிங். Of course, we know about the group as well as இப்போ நீங்க உட்கார்ந்து பேச பாருங்க. இவங்கெல்லாம் மார்க்கெட்டிங், உங்க கூட இருக்கிறவங்க மார்க்கெட்டிங் அவங்களோட கோஸ்ட் இருக்கு. சோ மார்க்கெட்டை போனா முடிச்சுட்டு வர மாதிரி. பட் இவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க திருப்பி போடாதான். அஃப்கோர்ஸ் நீங்க 10 daysல 10 daysல 10 launches, 10 districts இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் டக்கு டக்கு முடிச்சுட்டு போறது தான். அஃப்கோர்ஸ் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ நீங்க மீடியாவை அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி பட்ஜெட்டும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றது ஒரு சின்ன கோரிக்கையா வைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட் இது நான் ஓப்பனா கூட பேசுறேன். இது எங்கேயும் எதுவும் கவர் ஆகாது.